அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசன் 8 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா வாழைப்பழம். வாழைப்பழத்துல பேச என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வாழைப்பழத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவா வாழைப்பழம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாயிடும். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து வாழைப்பழம் சரி பண்ணும் உடல்ல. ஆனா வாழைப்பழம் நம்ம சருமத்துக்கு கூட நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சு அது ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அப்படி குப்பையில போடாம நல்ல பழுத்த வாழைப்பழங்களை நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றதால நம்ம ஸ்கின் பயங்கர பிரைட் ஆகுது, க்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பனானால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனானா வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, ஃபேஸ் பேக்கா போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கொடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா பனானா வந்து நம்ம ஸ்கின்ல போடும்போது பனானா நம்ம ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சர் ஆக்கிரும். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பனானா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பனானா வந்து ஃபேஸ் பேக்காக நம்ம போடும்போது அடிக்கடி போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும்போது ரொம்ப க்ளோயிங் ஆகும் அண்ட் பிரைட்னஸும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப சுருக்கங்கள் இருக்குது முகத்தில், இல்லை அங்கங்கே கருப்பு புள்ளி இருக்குது, இல்லை சின்ன சின்ன கோடுகள் மாதிரி இருக்குது முகத்தில், அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எனக்கு வந்து அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது முகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து பனானா வந்து யூஸ் பண்ணலாம். பனானா வந்து ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த சுருக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வயசான தோற்றம்லாம் ஏற்படும். அதாவது வந்து ரொம்ப எங்கே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப ஏதோ வயசானவங்க மாதிரிலாம் வந்து ஒரு லுக் கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்ல சுருக்கங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின் ட்ரைனஸை கம்மி பண்ணணும், இந்த தோல் சுருக்கங்கள்லாம் கம்மி பண்ணணும், கொஞ்சம் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பனானா ஃபேஸ் பேக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் நிறைய பருக்கள் இருக்கும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்ற காரணத்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு, பிம்பிள்ஸ் வந்து வர்றது கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் பனானா ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல பனானா, நல்ல பழுத்திருக்க ஒரு பனானா எடுத்து அதை நல்லா மசிச்சு கூழ் மாதிரி எடுத்து அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். அது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ் வர்றதை கம்மி பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து முகத்தில் கரும்புள்ளிகள் இருக்குது, அதாவது கருப்பு கருப்பாக அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்குது, அதுவுமே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபேஸில் அப்படின்னா நீங்களுமே வந்து பனானா ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். பனானா நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஹனி ஒரு ஸ்பூன் வேணால் போட்டு ரெண்டையும் நல்லா கலக்கி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கரும்புள்ளிகள் வந்து இருக்கிறது குறையும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த ட்ரைனஸ்னால வர சுருக்கங்கள் இது எல்லாமே டோட்டலாக கம்மியாகும். உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கணும், இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பார்லர்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஷியல் பண்ணி அதை கொண்டு வரதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பனானா இருக்குது, ரொம்ப நல்லா பழுத்த பனானா இருக்குன்னா அந்த பனானா எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் ஹனியோ இல்லை ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லோ உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகுமோ அதை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரீம் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அந்த பனானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட் ஆகும். அதே மாதிரி இந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த பனானா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அது நான் சொன்ன மாதிரி நல்ல பனானா, ஒரு பழுத்த பனானா எடுத்து ஹனி இல்லைனா சுகர் ஏதாவது ஒன்று போட்டு ஸ்க்ரப் மாதிரி எடுத்து அதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். உங்கள் ஸ்கின்னும் வந்து பயங்கர பிரைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்லர் போய் க்ரீம் வச்சு ஃபேஷியல் பண்ணுறது, கெமிக்கல்ஸ் வச்சு ஃபேஷியல் பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு வந்து ரொம்பவே அழகாக தெரியும், ஸ்கின்னை பிரைட்டாக காட்டும். பட் அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு, எக்ஸாம்பிளுக்கு இந்த பனானாவே வச்சு நம்ம ஸ்கின் கேருக்கு வந்து
ஸ்கின் கேர் பண்ணுறோம், ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா அது நமக்கு எந்த எஃபெக்ட்டுமே, அதாவது சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஸ்கின்னு டேமேஜும் பண்ணாது. ஸோ ஒரு சண்டேல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா பனானா வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பனானாவில் வந்து பெருசாக நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற எந்த ஒரு விஷயமே கிடையாது, அதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம அந்த நல்லா பழுத்த ஒரு பனானா எடுத்து அதில் சுகரோ ஹனியோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் பிரைட் ஆகும், க்ளோ ஆகும். அண்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்க மற்ற டெட் செல்ஸாக இருக்கட்டும், கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஸ்கின் ட்ரைனஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இது வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீங் அன் இண்டிபெண்டன்ட் உமன் டூ அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நாலேஜே இல்லாமல் இருந்தது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில், ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது இல்லை, அதை பற்றி நீங்கள் அந்த குப்பை ஒரு பெரிய ப்ராப்ளம் பூமியில். முக்கால்வாசி யாருக்குமே அது சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் தண்ணிலே இருக்கு, மாடு பால்லே இருக்கு, கருப்பையிலே இருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்னா இல்லை கண்ணில் தெரியாத பிளாஸ்டிக். ஓகே, அப்போ என்னன்னா நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தூக்கி போடுறோம், செல்லை வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பர் சாப்பிடுது, செல்லை போயிட்டு பூமியில் போகுது, பூமியில் போயிட்டு அந்த மரத்தை வேற போகுது, அந்த மரத்தை உள்ளார போயிட்டு அந்த சாப்பில் வருது, அந்த பாலில் வருது. அப்போ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தரேன்னா, ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க, அதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குறேன், அந்த பிஸ்கட் சாப்பிட்டு நான் எவ்வளோ நேரம் ஆக போகுது அந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட மாட்டோமா? அந்த கவர் எடுத்து குப்பையில் தூக்கி போடுறாங்க. ஓகே, ஆனால் அந்த கவர் மட்டும் 275 வருஷம் ஆகும் மாக்கிறதுக்கு, அந்த 5-10 நிமிஷம் ஆசைக்கு. அப்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணுற இப்போ பண்ணுற ஒரு சின்ன சின்ன தப்பு நம்மளோட நாளைய தலைமுறையவே பாதிக்க போகுதுன்றத உணரணும். நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, உங்கள் தாத்தாவும் உங்கள் பாட்டி நீங்கள் வாழ்கிற போல வாழினாங்கன்னா நீங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்றீங்களே அதில் ஆக்சிஜன் மார்க்ஸ் அதுதான். ஆனால் அப்போ உங்கள் பேத்தி உங்கள் பேருக்கு அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கக்கூடாதா? அப்போ அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அந்த மக்கிற குப்பை மக்காத குப்பை தனியாக பிரிக்கணும். அது ஒரு பெரிய, ஏன்னா இப்போது முனிசிபாலிட்டிலேருந்து மக்கள் வந்தால் கூட அவங்க கை வைக்கிறாங்கல்ல குப்பைலாம். இப்போ வெறிய பேப்பர் பிளாஸ்டிக் தகரம் அதை வச்சிங்கன்னா அவங்க பிரிக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு சாதம் அதெல்லாம் போட்டால் வாசனை வரும், அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கணும். நீங்கள் பொறுப்பில்லாமல் செஞ்சிங்கன்னா மற்றவங்களுக்கு மரியாதை இருக்கணும். அது முக்கியம் 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 முக்கியம். ஏன்னா அவங்க கீழே கிடையாது, நீங்க மேல கிடையாது, எல்லாமே ஒண்ணு. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசன் 8 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள். வாங்க கௌதர்பார்.